என்னடா உடற இங்கேது எலி? எலி இங்க இல்லன்னா எதுக்காக எலிப்பாஷானத்தை வாங்கி வச்சிருக்காங்க? பாஷானமா யார் வாங்கி வச்சிருக்கா? உங்க மாப்பிள்ளை இருக்காருல்ல நாயகம் ஐயா, அவங்க வாங்கியாந்து படிக்கிறதுல ரகசியமா வச்சிருக்காங்க. எங்க காட்டு பாக்கலாம்? நான் என்ன சொன்னேன்? ஓ இல்லையே, நான் ஒண்ணும் சொல்லியே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா விளையாடுனேன். காட்ட போறியா இல்லையா? நிஜமா அப்பவே நாயகமா சொன்னாரு. ஏய் ஏண்டா எலிப்பாஷானத்தை பார்த்த? ஏண்டா பார்த்த? யார்கிட்ட சொன்னேன் கழுத்தை பிடிச்சி திருகி போட்டுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ரங்கா நீ பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். வேற ஒண்ணும் இல்ல, எதிர்ப்பா சாப்பிட்ட நான் பாத்துக்கல, பார்த்து அங்கேயே வச்சிருக்கோம். நட நட காட்டு காட்டு. எதுங்க ஆமா இது எலிப்பாஷான் தான். ஆமா ஏன் இந்த வீட்டுலதான் எலி இல்லையே, எலிப்பாட்டாத எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க? எலிக்காக வாங்கி வைக்கல, எனக்காகத்தான் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்காகவா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்? ஆமா, கீதாவை தான் மருமகளாக்கிட்டு என் சொத்தையெல்லாம் பறிக்கலாம்னு திட்டம் போட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்னையே கொல்லத்துக்காகத்தான் அந்த எலிப்பாஷானத்தை வாங்கி வச்சிருக்கேன். என்ன அநியாயமா இருக்கு பாவி. பொண்ணு கொடுக்கலன்னா ஆளையே கொலை செய்யறதா? எந்த நிமிஷத்துல என்ன செய்வானோ எனக்கு பயமா இருக்குது. நீ பயப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணு வராது. ஆனா ஜாக்கிரதையாவே இருக்கு. போங்க போங்க போங்க. எலியா? இந்த பங்களாவில் ஏதுரா எலி? எலி இல்லன்னா எலிப்பாஷானத்தை எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க? யார் வாங்கிட்டு வந்தது? நம்ம தர்மராஜியாரே. யாருக்கும் தெரியாம படிக்கிறத பத்திரமா வச்சிருக்கா. எங்க காட்டு பாப்போம். என்னால முடியாது, வேண்டாம். காட்டுறேன் இல்லையா? வெளியே தெரிஞ்சா கொண்டு போடுவேன்னு சொல்றீங்க. நான் இருக்கேன். நான் இது வரைக்கும் அந்த எலிப்பாஷானத்தை பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு அவனுக்கு தெரியாம அதே இடத்துல வச்சிரும். வா மரியா இல்லையா? எங்க காட்டு. இத பாத்தீங்களா? ஆமா இது எலிப்பாஷானம் தான். ஆமா கேசமா, இங்கதான் எலியே இல்லையே, பாஷானம் எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க? இது எலிக்கு இல்லடா, எனக்கு. உங்களுக்கா? ஆமா. ஏன்? அந்த தர்மராஜ் என்ன ஒழிச்சு கட்ட திட்டம் போடுறான். உங்க நல்ல மனசுக்கு ஒரு ஆபத்து வராது. ஆனாலும் தர்மராஜ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கை. வா. சாப்பாடு வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். போங்க. சாப்பிடலாம் உடம்பு என்னதுக்கு ஆகும்? என்னமோ சம்பந்திகளுக்குள்ள அப்பப்போ ஏதாவது சண்டை கிட்ட ஒரு மாசம் வரும். இதுக்கா சாப்பிடாம இருப்பாங்க? இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. உங்க பயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துதான் நான் வந்திருக்கேன். வாங்க வேலையை விட்டு போடுங்க. நீ ரொம்ப நல்லவன், உனக்காக சாப்பிட வர. போய் எடுத்து வை. சரிமா, கண்டிப்பா வந்துருங்க. எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு. ஏன்? சாப்பிடறதுக்கு. நல்லா இருக்கு நியாயம். பகலா பாடுபட்டு பணம் சம்பாதிச்சீங்க, உங்க ரத்தத்தை சிமெண்ட்ல குழைச்சி இந்த பங்களாவை கட்டினீங்க. நீங்க வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க?
அப்படின்னு சிரிப்பாங்க. என்ன செய்யறதுங்க, என் வீட்லயே நான் சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தானே வந்திருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. ஐயோ சாப்பிடுங்க ஐயா. போங்க போங்க போங்க. ஐயா வாங்க 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 வாங்க. வா நாய் வா 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 உட்கார். இது என்ன பாயசம் மாதிரி இருக்கு? இன்னைக்கு என்ன விசேஷம்? நீதான் கோபமா இருக்கிறியே, பாயசத்தை குடி, குடிச்சா கோபம் தணிஞ்சிடும். ஓ, உபச்சாரம் எல்லாம் பலமா இருக்க. வாசனை பிரமாதமா இருக்க. என்ன ஏன் கீழே வச்சுட்ட? சாப்பிடுறது முதல்ல சாப்பாடு, அப்புறம் தானே பாயசம். முதல்ல பாயசத்தை குடிச்சா முடியா முடிய போயிடும். நீ ஏன் குடிக்கல? நம்ம ரெண்டு பேரும் தான் எதையுமே ஒன்னா செய்யற பழக்கமாச்சே. பாயசத்தை நீ எப்ப குடிக்கிறியோ அப்பவே நானும் குடிக்கிறேன். ஏதோ பாயசம்னு குரல் கேட்டுது. எங்க பாயசம்? உங்க மாமா எனக்காக ஸ்பெஷலா பாயசம் தயார் பண்ணிருக்காரா? ஐயோ, பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா, அத்தை வரத்துக்குள்ள குடிச்சாதான் உண்டு. அத குடிக்காதவாங்க. குடிப்பேன். அதுல விஷம் இருக்கு, செத்து போயிடுவேன். ஐயோ, விஷமா? அப்ப நீயே குடி. பாயசத்துல விஷமா? ஆமா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம் தானே பாயசத்துல விஷத்தை கலந்த. பாயசத்துல விஷத்தை கலந்தது நீயா இல்ல நானா? நீதான். இல்ல நீதான். குடிக்கிற தண்ணீரை எலி பாஷாணத்தை கலக்கிற பழக்கம் உனக்குதான். செத்ததுக்கு அப்புறம் சொத்தை அபகரிக்கிற பழக்கம் உனக்கு தான். சண்டை போட்டு சாப்பிடுங்க. நீ சும்மா இருங்க. இவன் ஒரு கொலைகாரன். கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோகிய நான் கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையே நான் செஞ்சேன். நிறுத்தடா. அன்னைக்கு எலிபாஷானத்தை வாங்கிட்டு வந்ததுதான் நான். அத பிராண்டில கலக்கிறது நீ, கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன் கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்தை அபகரிச்சது நீ, அதை அனுபவிக்கிறது நீ. உனக்கு துணை இருந்த என்னை ஏமாத்துறது நீ. ஆமா, இப்ப என்ன சொல்ற? நீ சொன்னபடி பூச்சிக்கு கீதாவுக்கும் உடனே கல்யாணம் நடக்கணும். நடக்காது. இல்லன்னா சொத்துல பாதி தரேன் அன்னைக்கு சொன்னியே, அதை கொடு. இத்தனை வருஷமா இந்த மிரட்டி மிரட்டி ஆயிரமா பறிச்சுக்கிட்டு போனியே, அத கணக்கு பார்த்தா பாதிக்கு மேல தாண்டி இருக்கும். ஏ தமராஜ், ஏ நாயகம், நான் நினைச்சா என்னடா செய்வ? நீ செஞ்ச கொலை, அடிச்ச கொலை அத்தனை ஆதாரத்தோட போலீஸ்ல சொல்வேன். எங்க வேணாலும் போய் சொல்லு, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. அதையும் பாப்போம். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் செய்தானே. ஆப்பா, ஓடு, கேபிள் ஓடு. விடாதே, புடியாத. ஏய், யாரு? யாரு நீ? ஏய், உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ செய்த கொலைக்காக அநியாயமா ஜெயில கஷ்டப்படாத வேலப்பா, அவருடைய மகன். என்னது, வேலப்பு மகனா? ஆமா. எதுக்காக நீ இங்க வந்த? உன் ரகசியத்தை கண்டுபிடிக்க உன்னை கூண்டுல ஏத்துவேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன், எங்க அப்பாவை விடுதலை செய்வேன். வெளியில போனாதால விடுதலை செய்வேன். இங்கேயே இப்போது முடிக்கிறோம் கதைய. அண்ணே, அதை இங்க போடு.
டேப் எடுத்துக்கிட்டு ஜீப்ல ஓடுறான். ஐயோ இப்ப என்ன செய்யறது? என்ன மாமா? மாமா ஜாகிரதை.
என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? இந்த டேப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது. என்ன செய்வ? என்ன செய்வனா? உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? என் உயிர் போனாலும் இந்த டேப் தர மாட்டேன். கடைசி தடவையா கேட்கிறேன். மரியாதையை கொடுக்க போறியா இல்லாட்டி இங்கே சாக போறியா? கருணாகர் இவன் தான் கொண்டாங்கிறதுக்கு முழு சாட்சியம் இருக்கு சார். தேங்க்ஸ். எப்படியோ உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன். உன் தங்கச்சிக்கு இனிமே நல்ல காலம்தான். மாமா, எனக்கு அப்பவே தெரியும் நீதான் ஜெயிப்பேன்னு. இவன் ஒரு கொலைகாரன். கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோகியனான்னு கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையே நான் செஞ்சேன். நிறுத்துடா. அன்னைக்கு எலிபாஷானத்தை வாங்கிட்டு வந்ததுதான் நான். அத பிராண்டில கலக்கிறது நீ. கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன், கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்து அபகரிச்சது நீ. அதை அனுபவிக்கிறது நீ. உனக்கு துணை இருந்த என்னை ஏமாத்துறது நீ. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இதுக்கு மேல இதை கேட்க வேண்டாம். செஞ்ச குத்தத்தை நானே ஒத்துக்கிறேன். கருணாகரனை கொலை செஞ்சது நான் தான். பணத்தை வேலப்ப வீட்டுல பதுக்கி வச்சது நான் தான். பழிய வேலப்ப மேல சுமத்தினது நான் தான். வேலப்ப நிரபராதி, நிரபராதி. தர்மராஜ் குற்றவாளி என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 301வது செக்ஷன் படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். வேலப்பனை விடுதலை செய்கிறேன். அப்பா, ரெங்கா, அப்பா, ரெங்கா, அப்பா, ரெங்கா, அப்பா, ரெங்கா, நீங்க விடுதலை எடுத்துக்கப்பா, ரெங்கா. என்ன மாமா, இன்னுமா வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்க? தங்கச்சி எப்ப கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விடுறது? அதுக்காகத்தான் ரெடி பண்றேன். ரங்கா, ரங்கா, அத்தையா, அத்தை, வாங்க அத்தை. நீ ஜெயிச்சிட்டப்பா, ஜெயிச்சிட்ட. உங்க அப்பாவை குற்றவாளின்னு நினைச்சு தங்கத்தை வீட்டை விட்டே துரத்துன என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, அப்படின்னா நீ பெரிய சொல்லக்கூடாது. எங்க என் மருமக? இல்ல, தங்கம், தங்கம். தங்கம், தங்கம், ராஜா, என் கண்ணு. தம்பி, உங்க மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. எழுந்துப்பா, எழுந்து. தங்கம், ரெங்கம் கால விடம்மா. உனக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் உங்க அண்ணன் தான்மா. ஆமாப்பா, எனக்கு எல்லாமே எண்ணம் தான். ரங்கா, அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு வரணும்னு கூப்பிட்ட, நான் வரல. சீக்கிரமா உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்பா. அது